நான் இந்த ஃபிட்னஸ் சேலஞ்ச் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 60 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. கொஞ்ச நாளே அது டிராவல் vlog-ஆ மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுட் vlog, அதுக்கப்புறம் காலேஜ்ல நடக்கிறதெல்லாம் vlog-ஆ போட்டு அப்படி இப்படின்னு ஒரு 50 நாள் ஓட்டிட்டேன். இன்னும் ஒரு 5 நாள் பேஷண்டாவே ஓட்டிட்டேன். இந்த சேலஞ்சில் கோல் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொன்னாம கிடைக்கிறது எல்லாமே கண்டென்ட்டா மாத்திட்டு இருந்தேன். அப்படி இருந்தும் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கான மெயின் ரீசன் வந்து யாருக்குமே தெரியாது. அது என்னன்னா, வர ஜூன் 9 என் பிறந்த நாள். அதுக்குள்ள ஒரு நல்ல பிசிக்கை பில்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா லாஸ்ட் 60 நாள் நடந்தது எதுவுமே எனக்கு சாதகமா இல்ல. சரி, இன்னும் 2 வாரம் இருக்கு. இப்போ ஒரு பிரேக்கை போட்டு கரெக்டா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு இந்த ஒழுங்கா டயட் அண்ட் ஒர்க் அவுட்லாம் பண்றேன். இது எதுவுமே சொல்லாம நான் பாட்டு கண்டென்ட்டா தள்ளலாம். ஆனா இதெல்லாமே உங்க கூட சொல்லணும் அப்படின்னு ஒரு குறுகுறுன்னு இருந்துச்சு. அதனால அந்த குறுகுறு பிரேக் பண்ணிட்டு அப்புறம் டயட்ன்ற பேர்ல இன்னைக்கு தான் ப்ரோக்கோலியை சாப்பிட்டேன். காலிஃபிளவர் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு இருந்த ஓவர் மோட்டிவேஷன்ல ஜிம்முக்கு சீக்கிரமா போயிட்டேன். அப்புறம் பார்த்தா ஜிம்மே திறக்கல. அதுக்கப்புறம் நான் தான் சாவி வாங்கி ஜிம்மை திறந்து உள்ள போனேன். இன்னைக்கு ஒரு சர்க்கியூட் தான் பண்ணேன். மழை வேற வருது, ஜிம்ல வேற யாரும் இல்ல. சரி, வேலையை பாப்பா அப்படின்னு சட்டையை கழட்டியாச்சு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்ல சட்டையை கழட்டிட்டு ஒர்க் அவுட் போடுறேன். ஆமா, நான் ஒத்துக்கிறேன், இந்த 60 நாள்ல கன்சிஸ்டன்சி இல்லதான். ஆனா வாரத்துல 5 நாள் எப்படியாவது முட்டி மோதி என் வேலை எல்லாம் கரெக்டா பாத்துருவான். ஆனா 2 நாள் மட்டும் எப்படின்னா புட்டு. அதனால டே 1 கம்பேர் பண்ணும்போது பயங்கரமான சேஞ்சஸ் இல்லனாலும் ஓரளவுக்கு சேஞ்சஸ் இருக்கு. அப்புறம் இன்னும் இருக்கிற கொஞ்ச நாள் 6 பேக் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அப்படியே வந்துச்சுனாலும் ஷாக் ஆயிடாதீங்க. சரி, நாளைக்கு பாப்போம். பாய்.